Hi friends, hello, this is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரிஸ்க் ரிவார்டை பற்றி நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம். நிறைய பேர் வந்து ஸ்ட்ராட்டஜி தான் போயிட்டுருக்காங்க, ஸ்ட்ராட்டஜி பின்னாடி ஓடிட்டுருக்காங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி யூஸ் பண்ணலான்றத இந்த ரிஸ்க் ரிவார்டு விஷயத்தை பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். சரி, வாங்காமல் போகலாம். நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த சார்ட்டையும் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் கிடச்சிடும் சார்ட். இது மேபி அவரை ஓனாகவும் க்ரியேட் பண்ணியிருக்கலாம், இல்லை அவர் தெரிஞ்ச இடத்துல கலெக்ட் பண்ணியிருக்கலாம். ரொம்ப நல்ல விஷயம் இது. அந்த சார்ட்டை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு உங்களுடைய ட்ரேடிங் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுங்க. நீங்கள் அதாவது உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது உங்களுடைய வின்னிங் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது, ரிஸ்க் ரிவார்டு நல்லா கொஞ்சம் இது தனித்தனியும். வின்னிங் ரேட் வேறு, ரிஸ்க் ரிவார்டு வேறு. இது ரெண்டுத்துக்கும் தனித்தனி வித்தியாசம் இருக்குது. ரிஸ்க் ரிவார்ட்னால் நம்மளுடைய லாப நஷ்டம், அதாவது ₹1 நஷ்டம் ₹1 லாபம். வின்னிங் அப்படின்றது எத்தனை டைம் அது மாதிரி ஆகுது அப்படின்றது வின்னிங் பர்சன்டேஜ். இப்போ நீங்கள் ஒரு ட்ரேடு எடுக்கிறீங்க, அது வந்து ₹1 நஷ்டம் ₹1 லாபம் இந்த மாதிரி பண்ண சொல்ல 10 ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 5 ஃபெயில் ஆகுது, 5க்கு 5 ஃபெயில் ஆகுது, அதாவது 5 தான் பாஸ் ஆகுது, 5 ஃபெயில் ஆகுது அப்படின்னா நீங்கள் பிரேக் ஈவனில் இருப்பீங்க. அதாவது 50% நீங்கள் இந்த கண்டிஷனில் இருப்பீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, நீங்கள் ₹1 நஷ்டம் ₹1 லாபம் 10 ட்ரேட் எடுக்கிறீங்க. அப்போ 6 வந்து உங்களுக்கு வின்னிங் ஆகுது. ஓகேங்களா? நல்லா கவனிங்க. அப்போ நீங்கள் 6 வின்னிங் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட் சைடில் இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 60% நீங்கள் வின்னிங்கில் இருந்தால் நீங்கள் ப்ராஃபிட் சைடு வந்துடுவீங்க. புரிஞ்சுதுங்களா? 60% நீங்கள் வின்னிங், அதாவது 10க்கு 6 ட்ரேட் சக்ஸஸ் ஆகுது, 4 ஃபெயில் ஆகுது அப்படின்னா நீங்கள் வின்னிங்கான வாய்ப்புகள் இருப்பீங்க. இந்த ரிஸ்க் ரிவார்டு விஷயம் நீங்கள் தெரியாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தீங்க, வின்னிங் ரேஷியோ தெரியாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது ட்ரேடிங் கிடையாது, கேம்பிளிங். ஃபஸ்ட் அது புரிஞ்சுங்க. உங்களுடைய ஆர்ஆர் ரேஷியோ அட்லீஸ்ட் ஒரு 3 months, நான் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் சொல்கிறேன், நம்மளுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்மளுடைய வியூவர்ஸாக இருக்கட்டும், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் சொல்லுதுன்னா 3 months உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை நீங்கள் ஒத்து கவனிங்க. அதாவது உங்களுக்கு எந்த விஷயத்தில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு பாருங்கள். அதுதான் வந்து வின்னிங்கான நீங்கள் சான்சஸ் எடுத்துக்க முடியும். நீங்கள் 60% வின்னிங்கா 70% வின்னிங்களான்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. அப்போ என்ன ஒன்று, நீங்கள் ₹1 1:1 ப்ளே பண்ணுறீங்களா, 1:1.5 ப்ளே பண்ணுறீங்களான்ற ஃபஸ்ட் தெரிஞ்சுக்க. இப்போ 1:10 சான்ஸே கிடையாது, விடுங்க. 1:10 வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அதெல்லாம் சான்ஸே கிடையாது அந்த அளவுக்குலாம். 1:4 ரொம்ப ஸ்ட்ரகிள் தான். என்னுடைய கணிப்பு பிரகாரம் பார்த்தீங்கன்னா 1:1.5 ஓகே, 1:2 ஓகே, அவ்வளோதான். இதுக்கு 3ல் தான் வந்து நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் காமிக்க முடியுமே தவிர இந்த 1:10 1:7 1:6 அதெல்லாம் வந்து சான்ஸ் ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் வந்து நான் அதை பற்றி பேசவே விடுங்க. எது யதார்த்தமோ அதை மட்டும் பேசலாம். 1:1.5 ஓகே, 1:2 ஓகே. 1:2 அப்படின்னா கூட நீங்கள் ஒரு 50% நீங்கள் வின்னிங் சான்ஸ் இருந்தால் கூட ஓகே, அதில் நீங்கள் ப்ராஃபிட் வந்துடலாம். 1:2 1:1.5 அப்படின்னா கூட. ஃபஸ்ட்டு உங்களுடைய வின்னிங் ரேஷியோவும் ரிஸ்க் ரேஷியோவும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சார்ட்லேயே கூட ஒரு விஷயம் எடுத்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்மளுடைய 5 minutes ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ரெகுலராக பார்ப்பீங்க. இப்போ நம்மளுடைய 5 minutes ஸ்ட்ராட்டஜி, அதாவது என்னது, ஃபஸ்ட்டு 5 minutes ஸ்கேனில் எந்த மாதிரி க்ளோஸ் கொடுக்குதோ அந்த க்ளோசிங் ஒரு 95% கீழே க்ளோசிங் கொடுத்துருச்சு, பாடியோட சாலிட் பாடியோட, அதுக்கு கீழே நீங்கள் சேலிங் என்ட்ரி எடுக்கலாம், ப்ராஃபிட் பார்க்கலாம். இது வந்து 1:1, இது வந்து 1:1, இது 1:1.5. ஓகேங்களா? ஸோ 1:1.5 மாதிரி ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி ஒர்க் பண்ணால் எத்தனை சதவீதம் 10 ட்ரேடுக்கு எத்தனை ட்ரேட் ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி இல்லை சார், நான் வேறு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறேன், அதாவது நான் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஒரு சார்ட்டு போட்டு நான் அப்பர் சைட் ட்ரெண்ட் ட்ரா பண்ணி இந்த பக்கம் பிரேக் அவுட் இல்லை பிரேக் டவுனுக்காக வெயிட் பண்ணி நான் ட்ரேட் எடுக்கிறேன், எனக்கு வந்து அதில் நல்லா வின்னிங் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது அப்படின்னா ஓகே, நோ ப்ராப்ளம், அதுவும் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். அதில் கூட உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்டு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். அதாவது ₹1 ரிஸ்க் எடுத்திங்கன்னா ₹1.5 லாபம் வரணும், மினிமம் ₹1.5 லாபம் வரணும். அப்போ தான் அந்த ஸ்ட்ராட்டஜி கூட உங்களுக்கு ஒர்க் ஆகும். சரி, ஒருவேளை நீங்கள் ட்ரையாங்கிள் பேட்டர்னில் நீங்கள் ட்ரேட் எடுத்து 10 ட்ரேடுக்கு வந்து ஒரு 7 ட்ரேடு சக்ஸஸ் ஆகுது அப்படின்னா சூப்பர், அதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பிரச்சனை என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் எந்த ட்ரேட் பண்ணணுன்னே ஃபஸ்ட்டு பிளான் பண்ண மாட்டேன்றீங்க. அதாவது நான் இதில் தான் ட்ரேட் பண்ண போகிறேன், இதில் தான் ட்ரேட் எடுக்க போகிறேன், இல்லை இன்றைக்கி நான் அந்த பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேன்றீங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே என்ன பண்ணுறீங்க, 5 நிமிஷத்தில் ஒரு ட்ரேட் எடுத்துறீங்க. ஒரு கேனில் வந்து ஒரு க்ளோசிங்கே கொடுக்காது, இப்படி இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். டக்குன்னு என்ன பண்ண, அது கீழே போனால் செல்லு அப்படின்றீங்க. அதுக்கு ஃபினிஷ் ஆனால் தானே அது கேனில், அது ஃபினிஷ் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு எதுவும் தெரியாது உங்களுக்கு. இப்போ நேற்று கன்ஃபியூசிங் சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன் பாருங்கள் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில். எனக்கு ஃபஸ்ட்டு இந்த கேனில் இது மாதிரி இருக்குது, ரெண்டாவது கேனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருது,
ஸோ இதில் நான் என்னென்ன ட்ரேட் எடுப்பேன் அதில் எதுவும் தெரியாது. மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, கீழே வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து நம்ம பிரேக் டவுன் ஆகிடுச்சா சேல் பண்ண முடியுமா, இல்லை பிரேக் அவுட் ஆனால் பை பண்ண முடியுமா, எதுவும் பண்ண முடியாது. ஸோ கன்ஃபியூசிங் தானே. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தெளிவாக ஒரு ஸ்ட்ராட்டஜி எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் ஆகுதோ அதை வந்து நீங்கள் ரிஸ்க் ரிவார்ட் மேட்சிங் பண்ணி வின்னிங் ரேஷியோ மேட்சிங் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நீண்ட நாள் இருக்க முடியும். நீங்கள் இந்த சார்ட் நீங்கள் ஒரு டைம் ஸ்க்ரீன்ஷாட் கூட பண்ணி வச்சுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இது இருங்க, உங்களுக்கு இது ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் சேவ் பண்ணி வச்சுங்க. இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இது இல்லைன்னா சார்ட்டில் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வின்னிங் ரேஷியோ எதுன்னு பாருங்கள். 60% வின்னிங்கா, குட், நோ ப்ராப்ளம். நீங்கள் தாராளமாக வின்னிங் பண்ணி வந்துடலாம். ஏன்னா இந்த வின்னிங் ரேஷியோ எத்தனை நிறைய பேர் தெரியாமல் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பாதி ப்ராஃபிட் லெவலே வராங்க பாருங்கள், அதெல்லாம் வந்து வின்னிங் ரேஷியோவில் கணக்கே வராது. அது ட்ரேடே கிடையாது. இது நீங்கள் பாதி ப்ராஃபிட்டில் வெளியே வந்தீங்கன்னா அது இதில் சேரவே சேராது. ஆர்ஆர் ரேஷியோலையும் சேராது, வின்னிங் ரேஷியோலையும் சேராது. ஃபுல்ஃபில் பண்ணுங்கள். ஒன்று ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகணும், இல்லை டார்கெட் ஹிட் ஆகும். ரெண்டுத்தில் என்ன ஒன்று ஹிட் ஆகிட்ட விடுங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த வின்னிங் ரேஷியோவில் வருதா, நீங்கள் கரெக்டாக எத்தனை டைம் வின் பண்ணியிருக்கீங்க, ஆர்ஆர் ரேஷியோவில் ரிஸ்க் எடுத்துருக்கீங்க. இப்போ 1:1 சரி, ஓகே 1:1 எடுக்கிறீங்களா, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், அதையாவது பண்ணுங்கள். 1:1 பண்ணேன் சார், நான் வந்து 60% பண்ணியிருக்கேன், மாதம் கடைசியில் சின்னதாக ஒரு குட்டி ப்ராஃபிட் வருது, ஓகே, அதுவே பெரிய சக்ஸஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது போக போக வந்து 1:1.5 இன்க்ரீஸ் பண்ண முடியாதது எதுவும் கிடையாது. ஆனால் நான் 1:1 பண்ணல, நான் ₹1 நஷ்டம், நான் வந்து 0.5 வந்து நான் பாதியில் வெளியே வரேன் அப்படின்னா கணக்கில் சேர்த்துங்க. நீங்கள் அது எவ்வளோ கிட்டத்தட்ட நீங்கள் 10 ட்ரேடுக்கு 7 ட்ரேட் நீங்கள் சக்ஸஸ் ஆனால் கூட உங்களால் சக்ஸஸ் ஆக முடியாது. எதுவும் 10க்கு 7 ட்ரேட் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறீங்க, 3 தான் ஃபெயில் ஆகுது அப்படின்னா நீங்கள் ட்ரேட் பண்ணி அந்த யூஸும் கிடையாது. புரிஞ்சுதுங்களா? ஏன்னா நீங்கள் 0.5 வெளியே வந்துடுறீங்க. அப்போது மாதம் கடைசியில் லாஸில் தான் இருப்பீங்க. எத்தனையோ 10 ட்ரேடுக்கு 7 சக்ஸஸ் பண்ணால் கூட நீங்கள் லாஸில் தான் இருப்பீங்க. ஏன்னா வந்து உங்களுடைய ஆர்ஆர் ரேஷியோ 1:0.5. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கால் பண்ணுறீங்க, கேட்டிருக்கேன். நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். வெபினார் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக எஜுகேஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் கூட உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எவ்வளோ நாள் போகும் கிளாஸு, அது எல்லாமே 45 டேஸ் இருக்கும். 45 டேஸ் கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பேன் பாருங்கள். 45 டேஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கொடுத்துருப்பேன். மெயின் வந்து டைம் கொடுக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். சும்மா ஒரு நாளில், ஒரு வாரத்தில், 10 நாளில் வரப்போகிறது கிடையாது. லாங் டைம் ஜர்னி, நிறைய விஷயம் கற்றுக்கணும். எதில் நீங்கள் மாஸ்டர் அப்படின்ற உணர்றதுக்கே வந்து கிட்டத்தட்ட 1.5 மாதம், 2 மாதம், 3 மாதம் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தெரிஞ்ச விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணணும். தெரிஞ்ச விஷயத்தையே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். தரவாக நீங்கள் மேலே வரணும்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.